இந்த மூலிகை கசக்கும், இந்த மூலிகை இனிக்கும், இது விஷம், இது நல்லது, இது விஷச்சந்து, இது நல்ல மிருகம், இதை வீடுகளில் வளர்க்கலாம், இதை காடுகளில் இருக்கும்போது பயப்படணும், இதனுடைய குணம் மாறாது. இப்படி எல்லா விஷயத்தையும் அனுபவபூர்வமா மனிதன் தோன்றி பல ஆயிரம் நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ அப்படி இருந்த காலங்களில் இருந்த ஓலைச்சுவடிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வைத்திய குறிப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு நாடு விட்டு நாடு போன போதி தர்மர், அதாவது 7ஆம் அறிவுன்னு ஒரு படத்துல போதி தர்மருங்கிறவர் நாடு விட்டு நாடு போய் அம்மைங்கிற நோயை குணப்படுத்த முடியாதவங்களுக்கு குணப்படுத்தியும் அந்த நோயை குணப்படுத்துறதுனால அவரை இறைவனா இன்னைக்கும் வணங்குறான். அறிவுல நம்பர் 1, கண்டுபிடிப்புல அவன் தான் நம்பர் 1, மக்கள் தொகையில நம்பர் 1. சீனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மரப்பலகைகள்லையும் நிறைய வித்தியாசமான பொருள்கள்லையுமே இருக்கும். வீடுகள்ல நிறைய மரப்பலகை சம்மந்தப்பட்டு இருக்கும். நம்ம தாங்க அவ்வளோத்தையும் ஓலை வீட்டை ஓட்டு வீடாக்கணும், ஓட்டு வீடு